ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா OPPO F7 அதோட பெஸ்ட் பை ஃபீச்சர்ஸ், அது வாங்கலாமா வேணாமா அதை பற்றி இந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா OPPO F7 வாங்கலாமா வேணாமா, அதுக்குன்னு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. என்ன பெஸ்ட் பை ரீசன்ஸ், வாங்கினா என்ன மற்ற ஃபோன்ஸோட பெட்டர் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். OPPO F7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கிடைக்கிது. மேபி இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே ஹெச்டி டிஸ்பிளே. அதே மாதிரி இதில் 6.3 இன்ச்சு கொஞ்சம் பெரிய இன்ச்சு ஃபோன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் Bezel-less டிஸ்பிளே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லலாம் கொஞ்சம் பேனல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். Bezel-less டிஸ்பிளே மோஸ்ட்லி இப்போ எல்லா ஃபோன்ஸ்லையும் அப்டேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாச் இருக்குது. நாச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன், விவோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்போவில் தான் கொண்டு வந்திருக்காங்க. மேபி இது Vivo V9 உடனே லான்ச் பண்ணதுனால OPPO F7 அதுக்கு ஆப்போசிட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது கிரேட்டஸ்ட் ஃபீச்சர். அதில் எல்லா போர்ட்ரேட் மச்சும் இருக்குது. அதே மாதிரி இது 3 கலரில் வருதுங்க, பிளாக், சில்வர், ரெட் 3 கலரில் வருது. அதே மாதிரி இது ஃப்ரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ், அட்வான்ஸ் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் கீழே போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கிளாஸ் பிரேக் ஆகாது, உங்கள் டச்சுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ரேர் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல். அதே மாதிரி இதில் கிரேட் ஃபீச்சர்னா இது லோ லைட்லேயும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ் பெட்டர் ஃபீச்சர் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மோடு கொண்ட 2 ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா OPPO, விவோ தான். இது கொண்டு வந்திருக்காங்க. மேபி இது எப்படி இருக்குன்றதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்து சொல்கிறேன், ஓகேங்களா. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்க. பட் ஆனால் இதுலேயும் ஸ்னாப் ட்ராகன் இல்லை. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ப்ராசஸர் தான், Helio P16 மீடியாடெக் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனாலும் இதுவும் அட்வான்ஸ் ப்ராசஸர் தான். ஸோ இதுவும் கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகனுக்கு போட்டியாக தான் ஒர்க் ஆகும். 4GB 6GB ரேம் வேரியன்ட் கொடுக்குறாங்க. 4GB பார்த்தீங்கன்னா 64GB ROM, அதே மாதிரி 6GB பார்த்தீங்கன்னா 128GB ROM வேரியன்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு எக்ஸ்பேண்டபிள் அப் டு 256GB கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக OTG சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் கொடுக்காம. அதே மாதிரி ஃபேஸ் லாக்கும் கொடுத்துருக்காங்க. மேபி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு ஏற்றது தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் பிளாஸ்டிக் மேட் வருது. மேபி மெட்டல் இது போட்டுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லை ஏதாச்சும் இது போட்டிருக்காங்க. கொஞ்சம் பிளாஸ்டிக் பாடி இருக்குது, அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. இது மட்டும் இல்லாமல் இது Oreo வெர்ஷன் வருது 8.1. அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு 9 வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் இதுவும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 3400 mAh பேட்டரி வருது. என்னடா இவ்வளோ பேட்டரி கம்மியாக இருக்குது, இப்போலாம் 5000 வருது அப்படின்னு யோசிக்கிறீங்க. 3400 mAh பேட்டரி வந்தாலும் உங்களுக்கு லாங் ஸ்டாண்ட் பை பண்ணும். ஏன்னா இப்போ வர எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பவர் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் சார்ஜ் இறங்கும் அப்படின்ற ஒரு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அது ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பை பண்ணும், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4GB ரேம் வேரியண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் 64GB ROM இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 21,990 சொல்கிறாங்க. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். மேபி ஒரு 15K கொண்டு வந்துக்கலாம். மேபி ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படின்றதுனால 21,990 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6GB ரேம் வேரியண்ட், அதே மாதிரி 128GB ROM வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 26,990. மேபி அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 6GB ரேம் வேரியண்ட் 27,000, 4GB ரேம் வேரியண்ட் 22,000. கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். பட் ஆனால் வாங்கினா நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேல்லையும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி 2nd April ஃப்ளிப்கார்ட் ஃப்ளாஷ் சேலில் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசானில் என்னன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும், ஓகேங்களா. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க OPPO, விவோ, OnePlus எல்லாமே தனித்தனி ஃபோனு அப்படின்னு நினச்சிருக்கீங்க. பட் ஆனால் எல்லாமே ஒரே கம்பெனியோடு தான். அந்த கம்பெனி பேர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னன்றதை சொல்கிறேன், ஓகேங்களா. இதோட ஒரு பெஸ்ட் ஆஃபர் ஜியோட சேர்ந்து கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா இந்த OPPO F7 வாங்கினா நீங்கள் ஜியோ புது சிம் யூஸ் பண்ணிங்கன்னா, ஜியோ புது சிம் வாங்கி நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120GB ஆஃபர் தராங்க ஃப்ரீயாக, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோன் வாங்கும்போது கூடவே ஒரு ஜியோ சிம்மே வாங்கி வச்சுக்கோங்க. சைடில் செகண்ட் சிம்மாக போட்டு நீங்கள் 120GB ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம்ல, அதுக்கு தான் சொல்கிறேன், ஓகேங்களா. பண்ணுறீங்க. அதே மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாதுங்க. இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துகிட்டே இருக்குது. சல்லுன்னு ஃபோன் சார்ஜ் ஐட்டம் அடுத்த வேலையை பார்க்கணும். பட் ஆனால் இப்போ இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை, USB Type-Cயும் சப்போர்ட் பண்ணல. ஸோ அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. எனக்கு இது கொஞ்சம் இது பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. உங்களோட கருத்துக்கள்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கேமரா கம்பேரிசன், இது OPPO F7 லெஃப்ட் சைடு, ரைட்டில் பார்த்தீங்கன்னா Vivo V9. எனக்கு OPPO F7 ஓரளவு நல்லா தான் தெரிஞ்சு. உங்களுக்கு எப்படி தெரியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.